இல்லாமல் தவிக்கிறார். அப்படி கொண்டவன் என்றென்று அந்த கவலையை தீர்க்க முடியும். அவனுக்கு மதுபானம் தான் அப்பொழுது கடவுளாக இருக்கிறது. அப்ப அவனுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை ஒழுங்காக கொடுத்தால் அது சிறப்பாக அவன் வாழ்க்கை அமையும். ஆகவே தான் மது அருந்தி கொடுக்கிறவள் என்று சொல்லப்படுகிற போது அதனுடைய அடிப்படை காரணங்கள் என்ன? அதிலே சுவை கண்டு இருக்கிறவர்களை விட குற்றம் குறைகள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதை ஒரு மருந்தாக பார்க்கிறார். ஆகவே சமுதாயத்திலே சமூகம் சேவை செய்கிற அடியார்கள் இங்கே இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதை குறைத்துக் கொள்வதாக இருந்தால் அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது அநீதி, கரப்ஷன். அப்படி கரப்ஷன்ஸாக இருக்கிற போது ஒரு குறைந்த நிலையில உள்ளவனுக்கு உயர் பதவியை கொடுத்து போட்டு உயர்நிலையிலே இருக்கக்கூடியவனை தூக்கி எறிவதாக இருந்தால் அந்த ஊழல் அவனை குடிக்க வைக்கும், ஸ்மோக் பண்ண வைக்கும். ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் எங்களுடைய வணக்கத்துக்குரிய அடியார் அவர்கள் 30 ஆண்டுகளாக சமுதாயத்தின் அடித்தளத்திலே பார்த்த கஷ்டங்களை வைத்து இந்த நூலை அருமையாக எழுதி தந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் தம்பி குடிக்காமல் இருக்க வேண்டுமேயானால் அவர்களுடைய மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு சிறப்பான முறையிலே அவர் தன்னுடைய 30 ஆண்டுகள் இலங்கையிலே பெற்ற அனுபவத்தை ஒரு நூல் வடிவமாக தந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் வாங்கி வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த குடிப்பது என்பதை குறைத்துக் கொள்வதற்கு, குடிப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறதோ அவற்றை களைந்து கொள்வது எங்களுடைய தார்மீக கடமையாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.